ஹாய் ஹலோ வெல்கம் டு D3 சேனல். சோடா உப்பு போட்டு தான் பஜ்ஜி உப்பி வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, சோடா உப்பு இல்லாமே சூப்பராக பஜ்ஜி போடலாங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பஜ்ஜி போடுறதுக்காக கடலை மாவு எடுத்துருக்கோங்க. அதாவது வெறும் கடலை மாவுங்க. இது பஜ்ஜி மாவு போண்டா மாவு கிடையாதுங்க. ஸோ நான் எடுத்திருக்க கடலை மாவு 150 கிராம் இருக்குங்க. இந்த 150 கிராமுக்கு நமக்கு சுமார் ஒரு 20 பஜ்ஜி நமக்கு கிடைக்குங்க. நம்ம இன்னைக்கு பஜ்ஜி எதுல போடுறோம்னா வெங்காய பஜ்ஜி தாங்க போட போறோம். வெங்காய பஜ்ஜி சில பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேத்துக்கு வாழைக்காய் பஜ்ஜி பிடிச்சாலும் வெங்காயம் அந்த சாப்பிடும்போது அந்த பஜ்ஜி மாவோட சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இன்னைக்கு வெங்காய பஜ்ஜியும் அட் த சேம் டைம் அப்பள பஜ்ஜி தாங்க நமக்கு இன்னைக்கு போட போறோம். இந்த வெங்காய பஜ்ஜி போடுறதுக்காக நான் வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. அதாவது திக்னஸ் ரொம்ப இல்லாம மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணாதான் நமக்கு வெந்து பஜ்ஜி நல்லா வரும். அதோட அப்பளம் ஒரு 5 அப்பளம் ரவுண்ட் அப்பளம் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாங்க. காரத்துக்காக 1 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு எடுத்திருக்கேங்க. அப்புறம் லைட்டா ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த 3 தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவோட நம்ம எடுத்து வச்சிருக்க சில்லி பவுடர், உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே அதோட போட்டுடலாங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு போடுறோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம மாவு கலரிடலாங்க. பஜ்ஜி மாவு ரெடி பண்ணும்போது ரொம்ப தண்ணியாவும் மாவு ரெடி பண்ணிடக்கூடாது. ரொம்ப கட்டியாவும் ரெடி பண்ணிடக்கூடாதுங்க. அதாவது பதமா பார்த்து ரெடி பண்ணிக்கணுங்க. ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா நம்ம இது பண்ணும்போது டிப் பண்ணும்போது ஒட்டாது. இதே இது ரொம்ப கட்டியா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு பஜ்ஜி டேஸ்டா இருக்காது. ஸோ மாவு இந்த மாதிரி பதமா பார்த்து பசஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயமும் அப்பளமும் நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க. ஸோ இப்போ இனிமேல் எண்ணெய் காய வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி பஜ்ஜி போடும்போது எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம பஜ்ஜி போடணும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போடக்கூடாது. போட்டோன்னே அப்படின்னா தான் நமக்கு நல்லா புஷ்ஷுன்னு வரும். இப்போ இதில் நம்ம சோடாப்பு எதுவுமே ஆட் பண்ணல. ஆனாலும் பாருங்க நம்ம போட்டோன்னே பஜ்ஜி எந்த அளவுக்கு புஷ்ஷுன்னு இருக்குன்னு பாருங்க. எப்பயுமே பஜ்ஜி மாவு ரெடி பண்ணோம் உடனே போடாம பஜ்ஜி மாவு பசைஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போடும்போது நமக்கு பஜ்ஜி நல்லா புஷ்ஷுன்னு வருங்க. நல்லா உப்பி வருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க போடுறதுக்கு பஜ்ஜி மாவோ போண்டா மாவோ வாங்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் உள்ள கடலை மாவுலேயே சூப்பரா பஜ்ஜி போடலாங்க. நல்லா உப்பி சூப்பரா பஜ்ஜி வருங்க உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி சுட சுட பஜ்ஜி போட்டு அதுக்கு சைடிஸா ஒரு சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம உளுந்த வடை அதாவது மெதுவடை எப்படி எண்ணெய் குடிக்காம சாப்பிட்டா பண்ணலாங்கிறத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இப்போ பஜ்ஜி போடுறதுல முக்கியமான 3 டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா மாவு பிசையும் போது ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரெண்டுக்கு இடையில உள்ள பதத்துல மாவு பிசைஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்னன்னா மாவு பிசைஞ்ச உடனே பஜ்ஜி போடலாம கொஞ்சம் நேரம் கழிச்சு போனீங்கன்னா பஜ்ஜி நல்லா உப்பி சூப்பரா வருங்க. மூணாவது டிப் என்னன்னா எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பஜ்ஜி போட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு உங்களுக்கு உப்பி வருங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.